ஒரு சிலருக்கு நைட்டு தூங்கும்போது கால்லாம் இழுத்து பிடிச்ச மாதிரி வலி வந்து சரியாக தூங்க முடியாமல் ரொம்பவே சிரமப்படுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல நீர் சத்து குறைபாடு ஏற்படுறது. அதாவது நம்ம சரியாக தண்ணி குடிக்காத காரணமாக இருக்கலாம், இல்லை டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருந்தால் அதிகமாக யூரின் போகிறதுனால இருக்கலாம், இல்லை டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரியான பிரச்சனைனாலும் நம்ம உடம்புல வந்து நீர் சத்து குறைபாடு ஏற்படும் போது இந்த மாதிரி தசைப்பிடிப்பு ஏற்படுது. அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடு. நம்ம உடம்புல பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போது இந்த மாதிரி காலில் தசைப்பிடிப்பு ஏற்படலாம். அடுத்தது சில மெடிக்கல் கண்டிஷன், அதாவது நம்ம சர்க்கரை வியாதி இருந்து நம்ம கால் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும் போது, அதே மாதிரி கால்களுக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் போது, அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படுறது, இல்லை தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கும்போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி தசைப்பிடிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி சில மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது, அதாவது டயபெட்டிக்ஸு, ஸ்டாட்டின்ஸ் மாதிரியான டேப்லெட்ஸ் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஆகலாம். அதாவது டயபெட்டிக்ஸ் மாதிரியான டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அது சிறுநீர் உற்பத்தி அதிகப்படுத்தி அதிக சிறுநீர் வெளியேற காரணமாகிறதுனால இந்த மாதிரி தசைப்பிடிப்பு ஒரு சிலருக்கு வருது. அதே மாதிரி ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணி மசில் ஃபெட்டிக் ஆகும்போது இந்த மாதிரி தசைப்பிடிப்பு ஏற்படலாம். இந்த தசைப்பிடிப்பு பிரச்சனையை சரி பண்ண அது வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நம்ம மேலே சொன்ன காரணங்கள் எதாவது இருந்ததுன்னா அதை பார்த்து நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா, இல்லை டயபெட்டிஸ்னால இந்த மாதிரி அதிக யூரின் போகிறனால இந்த மாதிரி ஆகுதா, இல்லை ஊட்டச்சத்து குறைபாடா, இல்லை சரியாக நம்ம தண்ணி குடிக்கலையா, அதெல்லாம் பார்த்து நம்ம அதை கண்டிப்பாக சரி பண்ணணும். அதேமாதிரி ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதாவது பாதத்தை வந்து பின்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஹாட் பேக் ஒத்தடம் கொடுக்கறது, காலுக்கு வந்து மசாஜ் கொடுக்கறது, அதே மாதிரி நைட் டைமில் மைல்டாக வாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதேமாதிரி கண்டிப்பாக பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரியான பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். இளநீ எடுத்துக்கிறது, பால் எடுத்துக்கிறது, வாழைப்பழம் எடுத்துக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கும் போது இது வந்து அந்த எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த தசைப்பிடிப்பு பிரச்சனை வராமல் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.